வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கிரில்டு சிக்கன். ஸோ வீட்டில் வந்து மைக்ரோவேவில் அவனில் வந்து கிரில்டு சிக்கன் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து 2 பெரிய லெக் பீஸ் எடுத்திருக்கேன். லெக் பீஸ் மாதிரி இது மாதிரி போன் உள்ள பீஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மறக்காமல் வந்து கத்தி வச்சு ஸ்லிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கின் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு ஸ்கின் வேணும்னா நீங்கள் ஸ்கின்னோடு எடுத்துக்கலாம். ஸ்கின் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து போன்லெஸ் பீசஸும் வந்து நான் நல்லா பெரிய பெரிய சங்க்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்து இது வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குறைஞ்சது வந்து இது வந்து 1 to 2 hours வந்து மேரினேஷன் வைக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ஓவர் நைட் மேரினேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தயில வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கையில் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் கூட வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வந்து அரை எலுமிச்சை பழத்தோட சாறை வந்து நம்ம இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி வந்து கலந்து விடுங்க. அப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா கலந்து விடுங்க. சிக்கனில் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இது. ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம வந்து சிக்கனை வந்து இந்த மசாலாவில் வந்து மேரினேட் பண்ண விட்டுறணும், அதாவது ஊற விட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து முன்னாள் கூட இது பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் மேரினேஷனுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட க்ரில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போயும் வந்து அது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ வாங்க இது வந்து நம்ம 2 மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம இதை எப்படி க்ரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து நல்லா 2 hours வந்து நம்ம சிக்கன் வந்து அந்த மசாலாலாம் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி க்ரில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் IFB மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணி க்ரில் பண்ண போகிறேன். ஸோ அந்த மைக்ரோவேவ் அவனில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரில் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஃபஸ்ட்டு வந்து அடுக்கி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி மைக்ரோவேவில் வச்சு அதை செட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மைக்ரோவேவுக்குள்ளே வச்சிடலாம். அதை நீங்கள் வேணுன்னா கீழே ஒரு பிளேட் கூட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எதனா ட்ரிப் ஆச்சுன்னா அந்த பிளேட்டில் வந்துடும். இல்லைனா டைரெக்டாக கிளாஸ் பிளேட்டில் வந்துச்சுன்னா கிளாஸ் பிளேட் அப்புறமா க்ளீன் பண்ணுறதா இருக்கும். ஸோ க்ரில் மோடில் வச்சுட்டு இது வந்து ஒரு 10 minutes போல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம க்ரில் மோடில் வச்சு டைமர் 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா ரன் பண்ண விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வாங்க நம்ம வந்து மைக்ரோவேவ்லேருந்து அதை வெளில எடுத்துடலாம். அதை ஸ்டாண்டு வந்து சூடாக இருக்கும். ஸோ வந்து நல்லா ஒரு க்ளவுஸ் இல்லைன்னா துணி வச்சு பிடிச்சி நம்ம ஸ்டாண்டை வெளில எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பாருங்கள் ஸ்லைட்டாக வந்து நல்லா குக்காக இருக்குது. இப்போ இது மேலே வந்து நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து எண்ணெயை வந்து தடவிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம எண்ணெய் தடவினா ஸோ அது வந்து நம்ம சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் உள்ளே. ஸோ நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு தாராளமாக எண்ணெயை வந்து மேலே வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் வந்து இன்னொரு பக்கம், அதாவது ரிவர்ஸ் சைடு வந்து திருப்பி விட்டுடலாம். ஸோ இப்போ ப்ரஷ் பண்ண சைடு வந்து கீழே போயிடும். அதே மாதிரி எல்லா பீசஸும் வந்து நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் வந்து நம்ம நல்லா ப்ரஷ் வச்சு எண்ணெயை வந்து நல்லா வந்து தடவி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து திருப்பி மைக்ரோவேவில் வச்சுட்டு நம்ம திருப்பி க்ரில் மோடில் வச்சு ஒரு 20 minutes போல் வந்து இந்த வாட்டி க்ரில் பண்ணோம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து நம்ம சிக்கன் வந்து க்ரில் ஆகிடுச்சு. வாங்க இது வெளில எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் வந்து சூப்பராக வந்து க்ரில் ஆகிடுச்சு. வாங்க இது பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம.
இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான கிரில்டு சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வீட்டிலே வந்து ஒரு மைக்ரோவேவ்லேயே டக்குன்னு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.